விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு சி.வி. சண்முகம், புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி ஆகிய இரு தரப்பினரும் உரிமை கோரிய நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தி அலுவலக சாவியை பசுபதி தரப்பிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். விழுப்புரம் அதிமுக கட்சி அலுவலகத்தை பயன்படுத்துவது குறித்து இருதரப்பினருக்கிடையே மோதல் நீடித்து வந்த நிலையில அலுவலக சாவியை சி.வி. சண்முகம் தரப்பினர் இடம் இருந்து பெற்று தற்போது கோட்டாட்சியர் முருகேசன் புதிய விழுப்புரம் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டுள்ள பசுபதி தரப்பினரிடம் ஒப்படைத்ததை தொடர்ந்து தற்போது அலுவலக சாவியை வாங்கிய பசுபதி தரப்பினர் தற்போது பசுபதி இந்த கட்சி அலுவலகத்தை பயன்படுத்தி வருகிறார். அதாவது தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து சி.வி. சண்முகம் வாக்களித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் இருந்த சி.வி. சண்முகத்தை நீக்கி புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி என்பவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனை அடுத்து விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை தன் வசப்படுத்த பசுபதி தரப்பினர் விழுப்புரத்தில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் மற்றும் அதிமுக கட்சி அலுவலக சாவியை வழங்க வேண்டும் என கோரி மேலும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி அவர் மனு அளித்திருந்தார். அதன் பேரில் கடந்த 16ஆம் தேதி பசுபதி தரப்பினர் அதிமுக கட்சி அலுவலகம் செல்ல இருப்பதை தொடர்ந்து சி.வி. சண்முகம் தரப்பினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கே கட்சி அலுவலகம் சென்றிருந்தார். அப்போது காவல்துறையினருக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்திற்கு இருதரப்பினருக்கும் அனுமதி மறுத்து போலீசார் பூட்டி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இருதரப்பினர்களே கட்சி அலுவலகத்தின் ஆவணங்களை சமர்ப்பித்து வேண்டும் என கூறி சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரும்படி சம்மனானது வழங்கப்பட்டிருந்தது. அதன் பேருக்கு 19ஆம் தேதி விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் சி.வி. சண்முகம் தரப்பினர் மற்றும் பசுபதி தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அலுவலக சாவியை சி.வி. சண்முகம் தரப்பினரிடம் இருந்து தற்போது பெற்று கோட்டாட்சியர் முருகேசன் புதிய விழுப்புரம் மாவட்ட செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பசுபதி தரப்பினரும் தற்போது ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து பசுபதி தற்போது இந்த கட்சி அலுவலகத்தை திறந்து தற்போது பயன்படுத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.